வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போம்? இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்போம்? ஈஸியாக மூவ் ஆகணும் அந்த பிஸ்னஸ். அதை வச்சுக்கிட்டே நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஈஸியாக மூவ் ஆகணும். அதாவது ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸில் நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஃபுட்டு எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி சேல் பண்ணலாம், அதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும், அது மார்க்கெட்டிங்கில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இதில் காம்படிஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப லோ காம்படிஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த அளவுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தகவல் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி டு குக் பரோட்டா மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பரோட்டா அப்படின்னாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் வேணான்ட்டே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு ஃபெமிலியர் ஃபுட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்குன்னே தனியாக நிறைய கடைகள் இருக்குது. ஆனாலும் கூட நாம் இந்த இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பரோட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஸ்டன்ட் பரோட்டா இப்போ உங்களுக்கு பேக் பண்ணி கிடைக்குது. அதை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டில் என்ன செஞ்சுக்கலாம், அதை போட்டு பரோட்டாவாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே கொஞ்சம் செமி குக்காக தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான பரோட்டாவை எப்படி மேக் பண்ணலாம்? நம்ம சாதாரணமாக வீட்டில் உட்காந்து பிசைஞ்சு அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் தான். நம்ம ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு அப்படின்னு செய்யும்போது நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ஆனால் நிறையா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செய்யும்போது நம்மளால் அப்படி செய்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த மெஷின்ஸை பற்றியும் இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்புறம் இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பரோட்டாஸ் சேல் ஆகுது. அது எங்கன்னு பாருங்கள். இப்போ சாதாரணமாக அந்த பாருங்கள், மலபார் பரோட்டா அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு பேக் 50 ரூபான்னு தராங்க. அப்போ ஒரு பேக்கில் எத்தனை பீஸ் இருக்குன்னாக்கா 5 பீஸ் இருக்குது. சாதாரணமாக இந்த பரோட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வெயிட் போட்டு இத்தனை கிராம்ஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் இது என்ன செய்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பரோட்டாஸ் இந்த மாதிரி சேல் பண்ணும்போது நமக்கு நிறையவும் சேல் ஆகும். அதே நேரத்தில் இதில் நல்ல நீங்கள் ப்ராஃபிட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ இந்தியா மார்ட்டில் இதே மாதிரி என்ன செய்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க பேக்கெட் பண்ணி. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்கள் 76 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி இந்தியா மார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எதுக்கும் என்ன இருக்கும், உங்களுக்கு இத்தனை கிராம்ஸ் அப்படிங்கிற கணக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமான ப்ரைஸ் என்ன செய்யுது, மாறுது. இப்போ இதில் பாருங்கள், மலபார் பரோட்டா பாருங்கள் 80 கிராம்ஸு ஒரு பீஸ் 6 ரூபான்னு தராங்க. அதே மாதிரி ஃப்ரோசன் கேரளா மலபார் பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீஸ் 7 ரூபான்னு தர்றாங்க. ஆனால் இது நீங்கள் போய் ஒரு பீஸாக வாங்க முடியாது இந்தியா மார்ட்டில். இது எப்படி தான் வாங்க முடியும், பெரிய அளவில் தான் இதை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், இது சேல் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ ரெடி டு குக் பரோட்டா நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த மிஷினை பாருங்கள். இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதுலேயே உங்களுக்கு மாவு பிசைகிறதுலேருந்து, உங்களுக்கு லேயராக ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் பரோட்டா போடுற வரைக்கும் எல்லாமே இது முடிச்சிடுது. இது நீங்கள் பார்க்குறது டோ மிக்சர். இந்த டோ மிக்சரில் நம்ம தேவையான மாவை போடுறோம். மாவை போட்டதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு அதுவே கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நாம் ஒரு லேயர் ஃபார்மிங் மிஷினில் போடணும். போட்டதுக்கு அப்புறமா அது என்ன செய்யும், லேயரா உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு 1400 பீஸ் வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும், பரோட்டா நீங்க இதுல போட முடியும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 0.5 HP மோட்டார் உள்ள ஒரு மிஷின்.
இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இந்த மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செமி ஆட்டோமேட்டிக், சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகக்கூடியது. அதனால் நீங்கள் ஈஸியாக இதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய லேயரை நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப நம்ம என்ன செய்யணும், அப்படியே சுருட்டி, நம்ம பரோட்டாவுக்கு சுருட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சுருட்டி இதை வந்து ஒரு இதில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போய் உங்களுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக அது என்ன செய்யும், குக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு போய் வச்சு நம்ம அதை என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து என்னவா வரும், பரோட்டாவா உங்களுக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும். இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஈஸியாக உங்களுக்கு இது வந்து என்ன செய்யுது, கிடைக்குது. இந்தியா மார்ட்லேயே இது அவைலபிளாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம சுருட்டி வச்சதை அந்த மிஷினில் வைக்கிறாங்க, வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கூலிங் கன்வேயரில் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கூலிங் கன்வேயரில் வந்ததுக்கப்புறம் இதுவே நம்ம கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டியது தான், அதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியது தான். இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு எப்படி வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது. இதில் செமி ஆட்டோமேட்டிக்குங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவை நீங்கள் கொட்ட போகிறீங்க, அந்த பக்கம் நீங்கள் மாவை எடுத்து திரும்ப போடணும். இந்த மாதிரியான வேலைகள் தான் உங்களுக்கு இருக்கே தவிர இதில் லேபருங்கிறது ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அதனால இந்த மிஷின் வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு ஒரு 1400 பீஸ் வரைக்கும் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு இதில் என்ன செய்யலாம், செய்ய முடியும் இந்த மிஷினில். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண வேண்டியதான் பாக்கி உங்களுக்கு. மற்றபடி எல்லாமே இந்த மிஷின் வந்து என்ன செஞ்சிடும். இந்த மாதிரி வரக்கூடிய பரோட்டாஸை நம்ம வந்து என்ன செய்யணும், பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சீலிங் மிஷினை வச்சு கரெக்டாக சீல் பண்ணி நம்ம என்ன பிராண்டடில் போட போகிறோமோ அந்த பிராண்டடுக்கான கவர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த கவர்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங், அதாவது இந்தியா மார்ட்டில், அமேசானில், அப்புறம் பிக் பாஸ்கெட்டில், இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், இதை சேல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அதனால் தைரியமாக இந்த பிஸ்னஸை என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மிஷினரிஸோட என்னென்ன மிஷினரிஸ் வேணும், என்னென்ன ரேட்டில் அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் ரெடி டு குக் பராத்தா மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது சாதாரணமாக 2.90, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வருது இந்த மிஷின் வந்து. ஆனால் இதிலே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் போனீங்கன்னா 9 lakhs வரைக்கும் இருக்குது. நீங்கள் போய் இந்தியா மார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக போய் பார்த்துட்டு ஒரு டெமோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின், வேயிங் மிஷின், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 5000 6000 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் கவர்ஸ், இந்த கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மெட்டீரியலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக உள்ள ஒரு பேக்கிங் கவர் இருக்கும், அப்புறம் வெளியில் வந்து நம்மளோட பிராண்டட் நேம் வச்ச கவர் வச்சு நீங்கள் விற்கும்போது இன்னும் சேல்ஸ் வந்து நல்லாயிருக்கும், நமக்கும் ஒரு பிராண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். பிராண்டிங்கோட பண்ணும்போது நீங்கள் இந்தியா மார்ட், அமேசான், இந்த மாதிரி பிக் பாஸ்கெட் இதிலெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு நேம் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண கவரில் நீங்கள் பேக் பண்ணி அனுப்புறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மிஷினரிஸ் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வைக்கிற அளவுக்கான உங்களுக்கு ஒரு இட வசதி தேவைப்படும். ஒரு 1500 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருந்துட்டா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இடத்துக்கு இடம் மாறுங்கிறதுனால நான் அட்வான்ஸை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைதா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மைதா, சால்ட்டு, அப்புறம் வந்து ஆயில், தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கோட அந்த வெள்ளைக்கரு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படும். அதனால் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக ஒரு பரோட்டா அப்படின்னா என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான ரெசிபிஸ் நீங்கள் போய் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலும் நிறைய வரும். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் என்ன ரா மெட்டீரியல் சேர்க்கலாம் அப்படிங்கிற அளவெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஆனால் இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் ஈஸியாக என்ன செய்ய முடியும், பரோட்டா மேக் பண்ண முடியும்.
இப்ப லைசென்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஃபுட் சார்ந்த பொருள் அப்படி அதாவது உணவு சார்ந்த ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசென்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனியா பண்றீங்க அப்படின்னா, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். நீங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு பிராண்ட் நேம் வைக்கிறீங்கன்னா, அந்த பிராண்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லோன் எதுவும் போடணும் அப்படின்னாக்கா, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான லைசென்ஸ் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ப்ராஃபிட்ட பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு பொருளுக்குமே நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்குறோம், எப்படி வாங்குறோம் அத பொறுத்தது. நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க நல்ல ஹோல்சேலா நீங்க வாங்கிக்கணும். சும்மா போய் 1 கிலோ, 1/2 கிலோ, ஒரு 5 கிலோ இப்படி வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு பேக்கா, ஒரு மூட்டையா நம்ம வாங்க பழகிக்கணும். அந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து மொத்தமா வாங்கும்போது, இதுல என்ன சேர்க்க போறீங்க? ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைதா, இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கரு. அப்போ முட்டையெல்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா நிறைய வாங்கிக்கணும், ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கணும். அதே மாதிரி மைதா ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கணும், ஆயிலும் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கணும், உப்பு தேவைப்படுது. இவ்வளவுதான் உங்களுக்கு இதுல தேவைப்படுற பொருள் அப்படிங்கிறது. உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளவுதான். மற்றபடி நீங்க எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க மிஷின்ல பண்ண போறீங்க. அப்ப லேபர் சார்ஜஸ் அப்படிங்கும்போது ஒரு 2 பேர் இருந்தாலே போதுமானது. இதுக்கு ரொம்ப ஆள் வந்து உங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. அது நீங்களே ஒருத்தரா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லேபர் சார்ஜோட போயிடும். அப்படிங்கும்போது இதில் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் மினிமமாக தான் சொல்கிறேன். ஏன்னா மைதா வந்து பரோட்டா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அதில் நீங்கள் நிறைய பொருள் நீங்கள் சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்க போகிறதும் ஒரு பிளைன் பரோட்டாவாக தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், பரோட்டா வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வீட் பரோட்டாவாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து மைதா பரோட்டாவாகிடும். உங்களுக்கு இதில் பார்க்கும்போது ப்ராஃபிட் அப்போ 30% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா பிஸ்னஸை வந்து இன்னும் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களோட ப்ராஃபிட்டை இன்னும் குறைச்சி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மார்ஜின் வச்சுக்கலாம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 10 to 30% உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது, நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது உங்களோட ப்ராஃபிட்டு. நான் மினிமமாக சொன்னோம்னாக்கா 10லேருந்து 30% உங்களுக்கு கண்டிப்பாக இதில் என்ன செய்யும், ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட், அமேசான், இந்தியா மார்ட் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் ரீட்டெயிலாகவும் இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இதுக்கான மெஷின் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டாக்கா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.